என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், நான் பாஸ் பண்ணல. நான் அவன்கிட்ட சொன்னேன், கஷ்டப்பட்டு படித்தா பாஸ் பண்ண முடியாது, இஷ்டப்பட்டு படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஆக்சுவலாக அது ஒரு ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிற மாதிரி இருந்தாலும், இஷ்டப்பட்டு படித்தா தான் அது மூளையில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆக்சுவலாக ஒரு வேலையை செய்கிறோன்னு சொன்னால், அதை வேலையாக நினச்சோன்னா அது அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக எடுத்துக்குமா. ஸோ அதை எப்படின்னா ஒரு மாதிரி பாஸ் டைம் மாதிரி ஜாலியாக இருக்கிற மாதிரி, பொழுதுபோக்காக இருக்கிற மாதிரி, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோங்கிற ஒரு மனநிலையோடயே படிக்கணும். படிக்கிறத ஒரு பேர்டனை நினச்சோம்னா படிக்க முடியாது. ஒரு வாய்ப்பு, ஒரு வசந்தத்தின் வாய்ப்பு அது, வாசல் அது. ஸோ அதில் வந்து நம்ம சந்தோஷமாக முழுமையாக அதை மனப்பூர்வமாக ரொம்ப ஜாலியாக படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு படிக்கிற ஒரு ஒரு சஃபரிங்கே நமக்கு இருக்காது. எவ்வளோ நேரம் வேணாலும் மணிக்கணக்காக நம்மளால் படிச்சுக்கிட்டே இருக்க முடியும். உண்மையிலே படிக்கிறது ஒரு சந்தோஷம். வெறும் வேலைக்காக மட்டுமல்ல, அது ஒரு அறிவின் வாசலை நமக்கு திறந்து விடுது. ஸோ நம்ம ஒரு நாள் முழுசும் இதை நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு நாம் போய் உட்கார்ற வேலைக்கு நம்ம தகுதி உள்ளவங்களாக இருப்போம் அப்படின்னே நம்மளை தயார் பண்ணோம்னா ஒரே நடையிலே பாஸ் பண்ண முடியும். அதனால் கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க.